Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samayals. இன்னைக்கு நம்ம Bismillah Samayalsல ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அதுவும் குக்கர்ல குழையாம சாதம் ரொம்ப உதிரி உதிரியா கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊறணும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து கூடுதலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கிலோக்கு 3/4 கிலோ சிக்கன் கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன். அரிசி நம்ம ஊற வச்சுருக்க ஒரு 1/2 hour ஊற வைக்கிறோம் அப்படின்னா அந்த 1/2 hourக்குள்ளேயே நீங்கள் தாளிக்கிற வேலை, அதுக்கப்புறம் கட் பண்ணுற வேலை இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். 1/2 hour ஊறணும், அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, சாதம் வந்து குழஞ்சிடும். குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்குள்ளே நீங்கள் இந்த மல்லியும் புதினாவும் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது தக்காளி கூட தான் நம்ம ஆட் பண்ணுவோம், மல்லி புதினா எல்லாமே. நீங்கள் எந்த பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தை கூட ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், மல்லி, புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட பூண்டு ஆட் பண்ணி பாருங்கள். தக்காளி கூட இஞ்சி இந்தமாதிரி தனித்தனியாக நீங்கள் சேர்த்து பாருங்கள். ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். வாசனையும் வீடு அப்படியே கம்மக்கிற மாதிரி அந்தளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளி, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு இதிலே சேர்த்துருக்கனால தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இது பாருங்கள், இந்தமாரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்குள்ள பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து அந்த ஜூஸியாக வந்து இறங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அந்த மசாலா ஒரே ஒரு பெரட்டு அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு குக்கர் மூடிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து என்ன சொல்லுவோம், ஜூஸியாகவே இருக்காது, மசாலா வந்து இறங்கியே இருக்காது. ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், காரம் உப்பு காரம் இல்லாத மாதிரி இருக்கும். சிக்கனில் வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்காதீங்க. தண்ணி இல்லாத பட்சத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாலேயே ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் கொடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு சிக்கன் வந்து வெந்து வரும் நமக்கு. இப்போ இந்தளவு தண்ணி இதிலே இருக்குது. தண்ணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா மசாலா வந்து இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து கம்மியாகிட்டு அரிசி சேர்த்ததும் ரொம்ப அடி பிடிச்சிடும், ரைஸ் வந்து குழஞ்சிடும். பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க. தண்ணி மட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. சிக்கன்லேயும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்காதீங்க. தண்ணி இல்லாத பட்சம் சிக்கனுக்கு ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை கொஞ்சம் வேக விட்டுருக்குங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. லைட்டாக ரொம்பவும் போட்டு கிண்டிட்டிங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிடும். ஆல்ரெடி அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, உங்களுடைய விருப்பம் தான். ஃபுட் கலரும் சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கும், உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டு விட்டுட்டோம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு ஜீரணமே அதிகமாக ஆகாது. அதனால பிளாக் டீ எல்லாம் குடிச்சு நம்ம ஜீரணம் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த ஒரு ரைஸில் அது ஒரு தான் ஸ்பெஷல். பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் நம்ம எவ்வளோ தான் நம்ம சாப்பிட்டாலும் எத்தனை டைம் போட்டு சாப்பிட்டாலும் ஜீரணம் டக்குன்னு ஆகிடும். நம்ம பிரியாணி சாப்பிட்டு வயிறு உபசமாக இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க.
நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.